என்ன கேட்டால் பௌர்ணமிக்கு தான் போகணுமான்னு கிடையாது. அவரை நினச்சிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். ஏன்னா ஆனால் காலையில் போயிட்டு ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா உடனே ரிட்டர்ன் ஆக முடியாது. மறுநாள் தான் ரிட்டர்ன் ஆகணும். மேலே தூங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. முதல்ல தண்ணியே கிடையாது. அந்த 400-800 அடிக்கிட்ட வரும். அவ்வளோ மலையும் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு இடத்துல தண்ணி வரும். அது கூட பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி தான். ஒன்று நம்ம 4 கேன் வாங்கிட்டோம்னா அந்த 4 கேனை தான் ரிட்டர்ன் இறங்கணும். அந்த மாதிரி கடுமையான இருக்கும். ஆனால் அந்த கடுமையை முடிச்சுட்டு போனோன்னா அதுக்கான பலன் ரொம்ப தூரத்துக்குள்ள மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வெயிட் பண்ண வேணாம். அந்த ஸ்பாட் அந்த 1 மந்த்லேயே உங்களோட ரிசல்ட் தெரியுது. அந்தளவுக்கு வைப்பு இருக்குது. ஏன்னா நான் பெருசாக வேண்டினதுன்னு அப்புறம் சொல்கிறேன். என் கூட வந்தவங்களே அதை வேண்டினாங்க. வேண்டி வித்துன்னு ஒரு வாரம் 1 மாதத்துக்குள்ளேயே அதோட ரிசல்ட் 2 வாரத்துக்குள்ளேயே வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க அந்த அந்த நான் அவர் வரமாட்டேன் என்னால் ஏற முடியாதுன்னு சொன்னவர் அதில் ஏறி அந்த விஷயத்தை வேண்டினார். அது நடந்தே முடிஞ்சிருச்சு வித்து 2 வாரத்தில். அதை போயிட்டு அந்த கால் வலி கூட இன்னும் இருக்குது போல். இப்போ அந்த சந்தோஷத்தில் ஒரு வழி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அங்கே வைப்பு இருக்குது. ஸோ